இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அந்த அமாவாசை திதியிலிருந்து அடுத்த நாள்லேருந்து நவராத்திரி, அதாவது பிரதமை, துவதியை, திருத்தியை, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தேவி மகாத்மியத்தில் என்ன குறிப்பு இருக்குது அப்படின்னா, அம்பாள் மகிஷாசுரன் கூட இந்த 9 நாளும் போர் புரிகிறாங்க. போருக்கும் ஒரு டைமிங் இருந்தது. அதே போல் நடக்கும்போது அந்தந்த யுகத்தில் அந்தந்த நேர கால சூழ்நிலைக்கேற்ப எல்லாம் நடந்துட்டாங்க. நம்ம ஆடி பட்டம் தேடி விதைப்போம். நம்மளோட இங்கே இருக்க கால சூழ்நிலை வடநாட்டில் இப்போ எப்படின்னா மழைலாம் பெஞ்சு ஓஞ்சி இருக்கும். அவங்க புதுசாக வசந்த காலம் மாரி இந்த நவராத்திரியை பிரம்மாண்டமாக கொண்டாடுவாங்க. இந்த 10 நாளும் ஒரு நாளும் ஒரு படி முன்னேறதுனால ஒரு பிரகாசம் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த 9 சக்திகளும் சேர்ந்து, அது 9 சக்திகள் சொல்கிறது 9 மாயா சக்திகள். இந்த மாயா சக்திகள் 9 ரூபமாக அம்பாள் எடுக்கிறதுனால தான் அம்பாளுக்கு அந்த உக்ரம் வருது. அந்த ஒரு நாளும் அந்த ஆக்ரோஷமானது அந்த அந்த ஹை டெம்பரானது அம்பாளுக்கு ஏறும். அது முடிச்சோன்னா அம்பாள் சாந்தி ஆகிட்டா இல்லையா, திருப்பி அவளை பரமசிவன் கூட சேர்த்து வைக்கணும் இல்லையா, அதனால் திருக்கல்யாண உற்சவம் நடக்கும். அதுக்கப்புறம் நவராத்திரி அப்படின்னு சொல்கிறது 9 ராத்திரிகள். நவ அப்படின்னா 9 ராத்திரிகள் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். 9 ராத்திரிகள் அப்படின்னு ஏன் அம்பாளுக்கு தனியாக, எல்லாருக்கும் சிவனுக்கு சிவராத்திரின்னு ஒரு நாள், ஏக நாள், மகாவிஷ்ணுவுக்கு வைகுண்ட ஏகாதசின்னு சொல்லக்கூடிய ஒரு நாள் கண் விழிப்பாங்க. ஆனால் இந்த அம்பாளுக்கு தேவி மகாத்மியத்தில் இந்த 9 ராத்திரிகள் ரொம்ப விசேஷமாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த 9 ராத்திரி எப்படி கணக்கு பண்ணுறோம் அப்படின்னா, புரட்டாசி மாதம், கன்னியா மாதம் சொல்லக்கூடிய இந்த புரட்டாசி மாதம், அதான் ஆடி ஆவணி புரட்டாசி, இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அந்த அமாவாசை திதியிலிருந்து அடுத்த நாள்லேருந்து நவராத்திரி, அதாவது பிரதமை, துவதியை, திருத்தியை, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 9 நாட்களும் நவராத்திரி. 10வது நாள் நம்ம விஜயதசமி அப்படின்னு கொண்டாடுவோம். ஏன்னா இது தேவி மகாத்மியத்தில் என்ன குறிப்பு இருக்குது அப்படின்னா, அம்பாள் மகிஷாசுரன் கூட இந்த 9 நாளும் போர் புரிகிறாங்க. 9 நாளும் போர் சண்டை, அது தினமும் வார் நடக்குது. அந்த காலத்துலலாம் எப்படின்னா, ஒரு போர்னா நம்ம இப்போ எப்படி நம்மளுக்கு ஆஃபீஸ் டைமிங்லாம் இருக்குது, ஸ்கூலுக்கு போகிறோம் காலையில் டு ஈவினிங் இந்த டைம் வரைக்கும் நடக்கும். அது போல் போருக்கும் ஒரு டைமிங் இருந்தது. அதே போல் நடக்கும்பொழுது அந்தந்த யுகத்தில் அந்தந்த நேர கால சூழ்நிலைக்கேற்ப எல்லாம் நடந்துட்டாங்க. அது போல் நடக்கும்போது இந்த 9 நாட்களும் அந்த போர் டியூரேஷன். இந்த 10வது நாள் விஜயதசமின்னு சொல்கிறதுனால தான், அம்பாள் வெற்றி பெற்றதுனால தான் நம்ம எல்லாமே அன்றைக்கி என்ன பண்ணுவோம்னா பெரிய ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். படிப்பில் சேர்க்கறதுக்கு, ஒரு புதுசாக தொழில் தொடங்குறதுக்கு, எல்லா விதமான நல்ல செயலெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு நல்ல ஒரு நாளாக நம்ம ஏன் அதை சூஸ் பண்ணி நம்ம பெரியவங்க கொடுத்துருக்காங்கன்னா, விஜயதசமி சுவாமியோட வெற்றி, சுவாமியே வெற்றி பெற்ற நாள். அந்த நாளில் நம்மளாம் நல்ல ஒரு காரியத்தை எடுத்து வைக்கும் போது நம்மளாம் நல்ல சக்ஸஸாக வருவோம் அப்படின்னு சொல்கிறதுனால தான் அந்த விஜயதசமிக்கு ஒரு பெரிய குறிப்பே தேவி மகாத்மியத்தில் இருக்குது. மகா இந்திர பிரத்யாயின மகா அப்படின்னா இந்திர பதவியே கொடுக்குற அளவுக்கு இந்த நாள் நம்மளுக்கு ரொம்ப சிறப்பான நாள். இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய தசமி, அதாவது வளர்ப்பிறையில் தசமி. வளர்ப்பிறை, தேய்பிறைன்னு 2 பிறை இருக்குது ஒரு மாதத்தில், தெரியுமா? முதல்ல நிலா பௌர்ணமியிலேருந்து வர ஒரு 15 நாள் தேய்பிறை. பௌர்ணமி அன்னைக்கு முழு நிலா இருக்கும், எல்லாருக்கும் நல்லா தெரியும். இந்த முழு நிலாலேருந்து வரக்கூடிய அடுத்த 15 நாள் பார்த்திங்கன்னா நிலா தேஞ்சினே வரனால தேய்பிறை. சமஸ்கிருதத்தில் கிருஷ்ணபட்சம் சொல்லுவாங்க. கிருஷ்ணம்னா கருப்பு பட்சம்னா நிலா தேஞ்சினே வரதுனால கிருஷ்ணபட்சம். அடுத்த 15 நாள் அமாவாசை ஆகிடும். அமாவாசை அன்னைக்கு நிலா இருக்காது. அமாவாசையிலேருந்து அடுத்த 15 நாள் நிலா வளரும். இது போல் இந்த அமாவாசையிலேருந்து நிலா வளரக்கூடிய இந்த 10 நாளும் நவராத்திரி இந்த புரட்டாசி மாதத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. இந்த நவராத்திரி ரொம்ப விசேஷமான ராத்திரியாக வடநாட்டில் ரொம்ப விசேஷமாக இருக்கும். இங்கே தென்னாட்டில் பார்த்தோன்னா வெறும் இந்த அம்பாள் பிரத்யட்சமாக இருக்கக்கூடிய பெரிய பெரிய கோவிலில் தான் இது விசேஷம். ஏன்னா இது நம்மளுக்கு எப்படின்னா கிளைமேட் சேஞ்சு, நம்ம ஆடி பட்டம் தேடி விதைப்போம். நம்மளோட இங்கே இருக்க கால சூழ்நிலை வடநாட்டில் இப்போ எப்படின்னா மழைலாம் பெஞ்சு ஓஞ்சி இருக்கும். அவங்க புதுசாக வசந்த காலம் மாரி இந்த நவராத்திரியை பிரம்மாண்டமாக கொண்டாடுவாங்க. ஆனால் நம்ம தமிழக பகுதியில் எப்படின்னா இப்போ நம்மளுக்கு மழை ஆரம்பிக்கக்கூடிய காலம். ஸோ அதனால் இந்த யுகம் நம்மளுக்கு பெரிய அளவில் நம்ம பெரிய இது பண்ண மாட்டோம். அதனால் 9ஆம் நாளும் 10ஆம் நாளும் நம்ம கண்டிப்பாக விமர்சை கொண்டாடுவோம். எல்லாருக்குமே ஆயுத பூஜைனா தெரியும், எல்லாருக்கும் விஜயதசமினா தெரியும். விஜயதசமி அட்மிஷன் போடாத ஸ்கூலே கிடையாது. அது போல் நவராத்திரிக்கு ஒரு பெரிய சிறப்பு தேவி மகாத்மியம்.
இப்போ எப்படி சைவர்களுக்கு வந்து பெரிய புராணம் திருவாசகம்லாம் இருக்கோ, எப்படி வைஷ்ணவர்களுக்கு 4000 திவ்ய பிரபந்தம்னு இருக்குதோ, அது போல் தேவி மகாத்மியம்ன்றது சாக்தர்களுக்கு உண்டான பதிவு. இன்றைக்கி நம்ம எல்லாம் இந்து மதம்னு ஒரே கூட்டுக்குள்ளே இருக்கிறதுனால எல்லாமே ஒன்றுக்கு மிக்ஸ் ஆகி போச்சு. அதனால் எந்த ஒரு இதுவும் கிடையாது. நமக்கு வழிபடக்கூடிய தெய்வம் ஒன்று அப்படின்னு சொல்கிறது தான் இது பெரிய மகாத்மியத்தில் வருப்போம். சுவாமி பலவிதமாக இருக்காங்க. பலவிதமாக இருந்து நவராத்திரியும் நவ கோலங்கள் எடுத்து அந்த மகிஷாசுரனை சம்ஹாரம் பண்ணி நமக்காக ஒரு வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக நம்ம கருதி இதை நம்ம நல்லா வாழ்க்கையில் மென்மேலும் சக்ஸஸ் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த நவராத்திரியை நம்ம கொண்டாடுறோம். நவராத்திரியில் இந்த 9 நாளும் சுவாமி வந்து போர் பண்ணாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம உற்சவர் அம்பாள் வந்து உள்ளே இருந்து மூலஸ்தானத்துலேருந்து வெளியே வந்துடுவாங்க. இன்றைக்கி என்றைக்குமே வருஷம் ஃபுல்லாக உள்ளே இருப்பாங்க சுவாமி. ஒரு நம்மளே இப்போ நீங்களே இருக்கீங்க, நீங்கள் ஒரு பெண் எங்கேயா வெளியில் போகும்போது என்ன பண்ணுவீங்க? ஆசைப்பட்டு வெளியில் போவீங்க. எல்லாருமே அது உண்டு இல்லையா? நல்ல ட்ரெஸ்ஸை போட்டுக்கணும், நல்ல நகை உடுத்திக்கணும், நல்ல பூ வச்சுக்கணும், நல்லா மேக்கப் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிப்பீங்க. இதுதான் ஒரு பெண்மைக்கு உண்டான ஒரு குணம். அம்பாள் வந்து எப்படின்னா உள்ளே இருக்காங்க. இந்த நவராத்திரியில் 9 நாளும் அழகழகான பல்வேறு கோலம், அந்த அந்த போரை நினைவுபடுத்தும் வகையில் அம்பாள் ஒரு நாளும் வெற்றி பெறுகிறாங்க. அவங்ககிட்ட அவனை துஷ்டனை சம்ஹாரம் பண்ண முடியல, 10வது நாள் தான் சம்ஹாரம் பண்ணுறாங்க. இந்த 10 நாளும் ஒரு நாளும் ஒரு படி முன்னேறதுனால ஒரு பிரகாசம் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த 9 சக்திகளும் சேர்ந்து, அந்த 9 சக்திகள் சொல்கிறது 9 மாயா சக்திகள். இந்த மாயா சக்திகள் 9 ரூபமாக அம்பாள் எடுக்கிறதுனால தான் வந்து அம்பாளுக்கு வந்து அந்த உக்ரம் வருது. ஒருத்தனை அழிக்கிறதுக்கு நம்ம ஒரு எதிரில் வர நாயை நம்மளை தாக்க ஒரு நாய் வருது, ஏதோ ஒரு சத்துரு வருது, ஒரு ஜீவன் வருது, நம்மளுக்கு விஷ சத்துரு எதை வருது, அதை நம்ம தள்ளி விளக்கும் போது என்ன பண்ணுவோம்? நம்மளே அறியாத நம்மளுக்கு ஒரு ஆக்ரோஷம் கோவம் வரத்தான் செய்யும். அப்போ அவ்வளோ பெரிய மகிஷாசுரனை சம்ஹாரம் பண்ணுறக்கூடிய சுவாமிக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஒரு நாளும் அந்த ஆக்ரோஷமானது அந்த அந்த ஹை டெம்பரானது அம்பாளுக்கு ஏறும். அப்போ இந்த நாளில் அதை நினைவுபடுத்தும் வகையில் அம்பாளுக்கு என்ன பண்ணுவோம்னா சாந்தி பண்ணுறது. இது ஹோமம்ன்றது சாந்தின்னா அம்பாளுக்கு வந்து எல்லாம் பூர்த்தி பண்ணி அவங்களுக்கு மஞ்சள் காப்பு சேர்த்துருக்குறோம். மஞ்சள் திருமஞ்சனம்னு சொல்லுவோம். அந்த பேர் திருமஞ்சனம்னா மஞ்சள் காப்பு சேர்ந்து அம்பாளுக்கு சாந்திப்படுத்துறது. சாந்திப்படுத்த அவளுக்கு புஷ்பம் பண்ணி புஷ்பம் சாத்துறதுக்கு இதுதான் திருமஞ்சனம்னு சொல்லுவோம். சம்ஸ்கிருதத்தில் அபிஷேகம்ன்றது, அபிஷேகத்துக்கு தமிழாக்கம் தான் திருமஞ்சனம். இந்த திருமஞ்சனம்ன்றது திருமஞ்சள் நீராட்டல். அம்மனுக்கு அவளை அந்த எண்ணத்துலேருந்து அவளை சாந்திப்படுத்துறது தான் நம்ம நினச்சின்னு பண்ணுறோம். இதுதான் இன்னைக்கு நம்ம பண்ணுவோம். இது முடித்த பிற்பாடு தீபாராதனை, எல்லாருக்கும் வந்து பிரசாத விநியோகம் இது நடந்து இந்த 9 நாளும் இது நடக்கும். இதெல்லாம் மீறி 10வது நாள் விஜயதசமின்னு சொல்லக்கூடிய அந்த 10வது நாள் அன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு மகிஷாசுரன் புறப்பாடு. மகிஷாசுரனை உருவம் பண்ணி அவனை பிரத்யட்சமாக வர வச்சு சுவாமிக்கு அம்பாள் அங்கே 2 பேரும் எப்படி அந்த போர்க்காலம் நடந்ததோ அது போல் சூரசம்ஹாரம் நடக்கும். சூரன்னா அசுரன், கெட்டவனை சம்ஹாரம் பண்ணதை அந்த காட்சி பதிவானது இங்கே அம்பாளுக்கு அப்படி தோரணையாக நடக்கும். அது முடித்த பிற்பாடு அம்பாளை சாந்தி படுத்துகிற விதமாக அவளுக்கு சாந்தி அபிஷேகம் நடக்கும். அது முடித்தோன்னே அம்பாள் சாந்தி ஆகிட்டா இல்லையா, திருப்பி அவளை பரமசிவன் கூட சேர்த்து வைக்கணும் இல்லையா, அதனால் வந்து திருக்கல்யாண உற்சவம் நடக்கும். அதுக்கப்புறம் 2 பேருக்கும் திருக்கல்யாணம், சுவாமியும் அம்பாளுக்கும் நம்ம சன்னதியில் திருக்கல்யாணம், விஜயதசமி அன்னைக்கு திருக்கல்யாணம் நடந்து எல்லாருக்கும் திருக்கல்யாண விருந்து நடக்கும். இதுதான் விசேஷம். வருஷம் பண்ணின்னு இருக்கிறோம். இது 13வது வருஷம் பண்ணுறோம் நம்ம கோயில். எந்த ஒரு பூஜையுமே ஒவ்வொரு பலாபலன்களுக்கு உண்டானது உண்டு. பால் குடித்தோன்னா அதுக்கு உண்டான அதில் இருக்கக்கூடிய அந்த பொட்டாசியம், கால்சியம், பால் குடித்தா எலும்புக்கு வலுன்னு சொல்லுவாங்க. இப்போ கீரை சாப்பிட்டோம்னா அதில் இருக்க அயன் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லும் போது எல்லாமே சாப்பாடு தான். இந்த சாப்பாடை சம அளவில் எடுத்துக்கணும். சம அளவில் பேலன்ஸ்டு டயட்டாக எடுத்துட்டால் தான் நம்மளுக்கு உடம்புக்கு நல்ல ஒரு எல்லா விதமான போஷாக்கும் கிடைக்கும். அப்போ இந்த நவராத்திரியை மட்டும் ஏன் எடுத்துக்கிறோன்னா, நம்மளுக்கு வந்து இது வந்து மழை உற்பத்தி பண்ணக்கூடிய காலம். இந்த காலத்துலேருந்து தான் இனிமேல் நம்ம தமிழக பகுதிக்கு மழை ஆரம்பிக்க போகிறது. அப்போ இந்த இந்த காலத்தில் என்ன ஆகும்னா நம்ம கிளைமேட் சேஞ்ச் ஆகும். தட்சிணாயன காலம்னு ஆரம்பிக்கும். உங்களுக்கு நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்களான்னு என்னன்னு தெரியல. ஆடி மாதம் வரைக்கும் சூரியன் வந்து உத்தராயண காலம்னு சொல்லுவாங்க. சூரியன் வடக்கு நோக்கி நகர்ந்து வந்துனே இருக்கும். சூரியன் ஒரே திசையில் உதிக்காது, வடகிழக்கில் உதிக்கிறது ஆடியிலேருந்து திருப்பி என்ன ஆகும்னா அந்த சூரியன் வந்து தட்சிணாயன காலம், தெற்கு பக்கம் நோக்கி நகரும். இந்த காலம் நகரும் போது தான் நம்மளுக்கு கிளைமேட் சேஞ்ச் ஆகுது. இப்போது அநியாயத்துக்கு இருந்த வெயில் அப்படியே குறைச்சலாகி மழையும் வெயிலும் சேர்ந்து வரக்கூடிய காலம் இது. அப்போது பலவிதமான கிருமி தொற்றுக்கள், சீசனல் அலர்ஜிஸ் எல்லாம் வரக்கூடிய காலம். நிறைய பேருக்கு இந்த ஆஸ்மாட்டிக்கல் ப்ரெஷர், அந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, தொற்று, இந்த சின்ன சின்ன அலர்ஜிக் பிரச்சனை இருக்கக்கூடிய காலம் இந்த காலம். இந்த சூழ்நிலையில் தேவையில்லாத ஒரு இடங்களுக்கு போகும்பொழுது அந்த விஷயங்கள் நம்ம ஈஸியாக நம்மளை பாதிக்கும்.
ஆனால் இந்த கோவிலில் இந்த பூஜா புனஸ்காரம், இந்த மஞ்சள் ஜலம், இதில் ஹோமத்தில் எடுக்கக்கூடிய அந்த ஹோம திரவியங்கள், இதை சுவாசிப்பதனால இருக்கக்கூடிய இந்த அஃபெக்மெட்டிக்ஸ், அந்த பாக்டீரியல் அலர்ஜி, வைரல் இன்ஃபெக்ஷன் எல்லாமே ரிமூவல் ஆகும். மெயினாக மஞ்சள் வந்து ஒரு பெரிய ஆன்டிபயோட்டிக். இந்த மஞ்சளை யூஸ் பண்ணி, இந்த சாமினாலே மஞ்சள் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும், மஞ்சள்ன்றது பெரிய ஆன்டிபயோட்டிக். அப்போ இந்த சீசனல் அலர்ஜிஸை, சீசனல் ஏற்படக்கூடிய இந்த டெஃபெக்டை நம்ம வந்து அந்த நம்மளுடைய முன்னோர்கள் முன்னக்கூட்டியே நம்மளுக்கு வகுத்து கொடுத்துருக்காங்க. அதனால தான் இதில் ஒரு பலன். அதுக்கப்புறம் இந்த 3 சக்திகள்னு சொல்லுவோம், துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி. துர்கான்றவர் வீரத்தை கொடுக்குறவா, லக்ஷ்மின்றவ செல்வத்தை கொடுக்குறவா, சரஸ்வதின்றவ ஞானத்தை கொடுக்குறவா. ஞானம்னா நம்ம ரோட்டில் நடந்து போகிறோம், எதிரில் ஒரு நாய் வருது, அந்த நாய் நம்மளை பார்த்து குலைச்சின்னு ஓடி வருது அப்படின்னா நம்ம அதுக்கிட்டேருந்து பதுங்கி விலகி போகணும். நாய் கூட போய் நம்ம நாய் மாரி சண்டை போட முடியுமா? சண்டை போட முடியாது. நம்மளுக்குன்னு ஒரு அறிவு இருக்குது. ஒரு மாடு மேலெல்லாம் சாணி இல்லை சேரெல்லாம் பூசின்னு வருதுன்னு வச்சுக்கோங்க, அது வாழை விசிறின்னு வருது, அந்த வாலில் இருக்க சேர் நம்ம மேலே பட்டுருவோன்னு நம்மளுக்கு ஞானம் இருக்கணுமா வேணாமா? இருந்தால் தான் அதுலேருந்து விலகி போய் நிற்போம். இல்லைனா நம்ம இப்போ ட்ரெஸ் எல்லாம் நம்மளுடைய உடலெல்லாம் பாழாப்போம். அப்போது இந்த அளவுக்கு படிப்பினை ஏற்படுத்தக்கூடிய இந்த ஞானம் வேணும். இந்த ஞானத்துக்கு வழிவகை செய்யக்கூடியவள் சரஸ்வதி. வாணின்னு சொல்லக்கூடிய பிரம்மத்தை கொடுக்கவள் சரஸ்வதி. இந்த சரஸ்வதிக்கு 3 நாள். இந்த முதல் 3 நாள் துர்காதேவியாக அம்பாள் பாவிச்சுக்கிறா. அடுத்த 3 நாள் மகாலட்சுமியாக பாவிச்சுக்கிறா. இன்னைக்கு நம்ம வந்து 5வது நாள். அப்போ லக்ஷ்மியோட 2வது நாள் இன்னைக்கு கணக்கு. அடுத்த கடைசி 3 நாள், அதாவது 7, 8, 9 சரஸ்வதிக்கு உண்டான நாள், ஞானத்தை வழங்கக்கூடிய நாள். இந்த வீரம், செல்வம், ஞானம், இது 3மே இருந்தாலே நம்ம எல்லா விதத்திலும் ஜெயிச்சிடலாம். அதை உணர்த்தும் வகையில் தான் இந்த நவராத்திரி. அதை உணர்த்தி அந்த பலன் கிடைக்கணும் தான் இந்த நவராத்திரி பூஜை.